நீங்க போங்க. டாக்டர் டாக்டர், அடுத்த பேஷண்ட் கூப்பிட்டுங்க. சரி, ஒரு நிமிஷம். இப்போ வந்துட்டு போனாங்களே பேஷண்ட். ஆமா டாக்டர். அவங்கள மறுபடியும் இங்கே வர சொல்லுங்க. ஈஸ்வரியம்மா, டாக்டர் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு, வாங்கம்மா. நர்ஸ், ஒரு 10 நிமிஷம் யாரையும் அலோவ் பண்ண வேண்டாம். நான் இவங்களை பர்சனலாக செக் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே டாக்டர். வாமா. டேய், கால் எடுடா. எடுக்க மாட்டேன், நீங்க ஃபர்ஸ்ட் கை எடுங்க. இப்ப கால் எடுக்க போறியா இல்லையா? எடுக்க மாட்டேன், நீங்க ஃபர்ஸ்ட் கை எடுங்க. கை எடுக்கலனா என்னடா பண்ணுவ? பிச்சு புடுவேன் பிச்சு. டேய் அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. தரேன், ஆனா என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கணும். அக்கா நாங்க 3 பேர் கரெக்டா இருக்கோம்க்கா. அப்ப யாராவது ஒருத்தர் எனக்கு விட்டு கொடுங்க. அக்கா அக்கா இன்னும் 1/2 hour தான்க்கா இருக்கு, அதுக்குள்ள இருட்டாயிடும். எங்க அம்மா படிக்க கூப்பிட்டுருவாங்க. அதெல்லாம் முடியாது, நான் விளையாடணும், பால் தர முடியாது. கல்பனா, என்ன பண்ற நீ? கல்பனா, just stop it, yeah. கல்பனா, கல்பனா, ரவி, எல்லாம் வீட்டுக்கு போங்க. just for fun யா. என்னது? என்ன கல்பனா இது? சின்ன புள்ள மாதிரி. உட்கார், உட்கார், இங்கே இரு. Stupid. ஏதா சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? இப்படியே விளையாடுறது? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதா பண்ணு, என்ன செய்யற பாரு. போதும் ரவி. அசிங்கமா சும்மா இரு. போதும். ஏற்கனவே உனக்கு வாட்டர் சேஞ்ச் வந்துருக்காங்க. விடுப்பா. இதுல இந்த மாதிரி தண்ணில நனைஞ்சிட்டு வந்திருக்க. ஜோரங்கற ஏதா வந்தா யார் பதில் சொல்றது? மைண்ட் இட். உனக்கு நான் தான் பொறுப்பு. கை எடு. போதும் விடு. ஷட் அப். விடு ரவி. நான் என்ன சின்ன குழந்தையா? நான் உன்கிட்ட அட்வைஸ் கேக்கல. நான் சொல்றது நீ கேளு. நான் தோட்டிக்கிறேன், விடு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. விடுப்பா. நீ சொன்னா கேட்க மாட்டே. இரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. ஹாய் ஆண்டி. வாங்கம்மா. 12 பேர் அவங்க சொந்த ஊருக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்க சார். அவங்க அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் சார். அந்த அட்ரஸுக்கெல்லாம் டெலிகிராம் கொடுங்க. அவங்க வந்த உடனே அனுப்பிச்சிடலாம். அது வரைக்கும் மறுவாழ்வு மையத்தில் தங்க வைக்கணும் சார். மீதி இருக்கிறவங்கள சில பேரை தாம்பரத்தில் இருக்க அன்னை சத்திய ஆசிரமத்துக்கு அனுப்பணும். மீதி பேரை விஜயவாடா நிர்மல் குருதே ஆசிரமத்துக்கு அனுப்பிடுங்க சார். பாலியல் நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் 6 பேர் இருக்காங்க. அவங்கள என்ன சார் செய்யலாம்? இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் உடல் ரீதியாக நல்லா இருந்தாலே யாரும் வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கே யோசிப்பாங்க. சரி பார்ப்போம். சரி சார். செக்கப்ல முடிஞ்சதா சார்? முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார். எதுக்கு? நான் என் கடமையை தானே செய்கிறேன். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த பெண்களில் ஒரு பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அவங்களுக்கு ஃபர்தராக நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால அவங்கள என்னோட பாதுகாப்பில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஃபார் தட் ஐ வாண்ட் யுவர் பெர்மிஷன். ரொம்ப நன்றி சார். இப்படி நீங்க முன் வந்ததே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யார் சார் அவங்க? அவங்க பேரு? அவங்க பேர் ஈஸ்வரி. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அதுக்கு அவங்க சம்மதிக்கணும். அதுக்கப்புறம் எங்க டிபார்ட்மெண்டோட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறோம் சார். நான் அவங்கக்கிட்ட இது சம்மந்தமாக பேசிட்டேன். அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் சைடில் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா. நோ ப்ராப்ளம் சார். பாஸ்கர் சார். நீங்க போய் சார் சொன்ன அந்த லேடியை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். உங்க நல்ல மனசுக்கு இதெல்லாம் தேவையில்லைதான். பட் எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. டீடைல்ஸ் எழுதி கொடுத்துட்டு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். Precious mine. வாங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? ஈஸ்வரி. சார் உங்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. அதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? ஓகே, நீங்க கூட்டு போலாம். ஷூர். ஹலோம்மா. அடடே, வாப்பா மதன். என்னம்மா வெளியே கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு அமாவாசை இல்லையா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. போச்சா, உங்க கையால ஒரு கப் காபி சாப்பிட்டு போலான்னு வந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்னப்பா, அதான் கிரிஜா இருக்கல்ல, போட்டு தருவா. வாங்கம்மா ஒரு நிமிஷம். எதுக்குப்பா? வாங்க சொல்றேன். கிரிஜா, கிரிஜா. வரேன் அத்தை. வாங்க. வணக்கம். வந்தனம். நமஸ்தே. கிரிஜா, மதனுக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வாமா. சரிங்க அத்தை. ஒரு நிமிஷம். அம்மா, நேத்து வேலை விஷயமா காஞ்சிபுரம் வரைக்கும் போனேன். அப்ப எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. சரின்ட்டு ஒரு பட்டு புடவை எடுத்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருக்காமா? உன் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குப்பா. என் பையனும் எடுத்துட்டு வருவானே, அவன் எடுத்துட்டு வந்தா கலர் நல்லா இருக்காது, இல்ல பார்டர் நல்லா இருக்காது. நீ ரொம்ப ரசனையோட தான் வாங்கிட்டு வந்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ்பா. எனக்கு எதுக்குப்பா புது புடவை எல்லாம்? இதை நான் கிரிஜாக்கே கொடுத்துறேன். நான் அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. எதுக்குங்க வீண் செலவு? வீண் செலவா? பிரசன்டேஷனுங்கிறது விரயம் இல்லைங்க, பாசம், மரியாதை. அம்மாவுக்கு கொடுத்த புடவையில மரியாதை இருக்கு, உங்களுக்கு கொடுத்த புடவையில பாசம் இருக்கு. இத போய் வீண் செலவுன்னு சொல்லிட்டீங்களே. சாரி. மதன், நீ இருந்து சாப்பிட்டுட்டு போயேன்ப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, எனக்கு வேலை இருக்கு. காஃபி மட்டும் போதும். கிரிஜா, நான் போட்டு கொடுக்குறேன் அத்தை. சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்தாம்மா, இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏங்க, உங்க மேரேஜ் ஆல்பம் கொடுங்களேன், பாத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன்.
இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. மேரேஜ்லாம் ரொம்ப கிராண்டா நடந்திருக்கும் போல இருக்கு. ஏதோ எங்க அப்பாவால முடிஞ்சது. இந்த தன்னடக்கெல்லாம் ரொம்ப ஓவருங்க. சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு பிரம்மச்சாரியா இருக்க போறீங்க? எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? பண்ணலாங்க. பாண்டிய மாதிரி எனக்கு நல்ல பொண்ணா அமையணும்ல. தோ இந்த ஆல்பத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்தேன். அழகா லட்சணமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்காம நாளைக்கே நான் மேரேஜ் பண்ணிக்க தயாரா இருக்கேன். யார் அந்த பொண்ணு? தோ பாருங்களேன், இவங்க தான். இவ என் சிஸ்டர், பேர் யமுனா. சென்னையில எனக்கு ஃபேமஸ் டாக்டர். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. இவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையே. மேரேஜ் ஆகல, ஆனா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அவர் பேர் ரவி. அவரும் டாக்டரா தான் இருக்காரு. சே, மிஸ் ஆயிடுச்சே. ரவி கொடுத்து வச்சவரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா. எனக்காக நீங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா. ப்ளீஸ். ஆ. பாண்டிய வந்தா நான் வந்துட்டு போறதா சொல்லுங்க, நான் வரேன். ரம்யா, ஒழுங்கா ஸ்கூல் போறியா? இல்ல, ஏ, வயிறு வலிக்குது. வயித்த வலி இன்னும் குறையிலையா? இல்லம்மா, ராத்திரி ஆனா திடீர்னு எந்திரிச்சு வயித்த வலின்னு அழுவுறாமா. டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன். ஒரு 3 days கண்டினியூஸா கொடுங்க. சரிம்மா. நைட்ல ஈஸியா ஜீரணமாற மாதிரி ஏதாவது கொடுங்க. ஐ மீன் ஹெவி ஃபுட் எதுவும் கொடுக்க வேண்டாம். சரிம்மா. வர சண்டே சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாறன் வராரு. அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலான்றது பாப்போம். ரம்யா, ஸ்வீட் சாக்லேட் எதுவும் சாப்பிடக்கூடாது. சரி ஆண்டி. குட். பை ஆண்டி. வரமா. ஆ. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இன்னைக்கு ஃப்ரைடே. வழக்கமா சத்தியலோக் முதியோர் இல்லத்துக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்களே, நேத்து கொடுத்த மெடிசன் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிடுச்சு மேடம். ஓகே, அப்போ கார்ல வச்சிருங்க. ஓகே, நான் இப்ப வரேன். உன்னை கட்டிக்க போற மவராசம் எங்கம்மா இருக்காரு? பேரு ரவி, லண்டன்ல படிச்சிட்டு இருக்காரு. அவரும் ஒரு டாக்டர் தான். உறவுக்கார பையனா இல்ல? உறவுன்னு சொல்ல முடியாது. முதல்ல காதலாச்சு, அப்புறம் 2 பேர் வீட்லயும் பேசி உறவாயிடுச்சு. அப்போ எங்களுக்கு 2 டாக்டர் கிடைச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாம்மா, அவரையும் உங்களையும் ஜோடியா பார்க்கணும்னு எங்களுக்குலாம் ஆசையா இருக்குமா. கண்டிப்பா கூட்டிட்டு வர. கூடிய சீக்கிரமே அவர் இந்தியா வராரு. உங்களை பத்திலாம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அம்மாடி, அவரையும் ஒரு முறை கூட்டு வாங்க, நாங்க எல்லாம் பாக்குறோம். மறக்காம அவரை கூட்டிட்டு வரணும். மறக்க மாட்டேன், கூட்டிட்டு வரேன். கல்பனா. ஹலோ ஹலோ, கல்பனா ஹியர். ஹூஸ் ஆன் த லைன்? நான் யமுனா பேசுறேன். ரவி கிட்ட கொஞ்சம் பேசணும். ரவி, யமுனா லைன்ல இருக்காங்க. அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கோம்ல, அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லு. யமுனா, ரவி அப்புறமா பேசுறாராம். பை. யமுனா வந்துட்டாங்க.
வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. செக்கப் ஆரம்பிக்கலாம் வாங்க. இருமா, செக்கப்லாம் இருக்கட்டும். கட்டிக்க போறவரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, கூட்டிட்டு வரல? இன்னும் லண்டன்ல இருந்து வரலையாமா? இல்ல வந்துட்டாரு. வந்து 4 நாள் ஆகுது. பின்ன ஏம்மா கூட்டிட்டு வரல? ஏன் இங்க வர்றதுக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கிறதா சொன்னேன்ல, அது வேலையாதான் அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. இன்ஃபேக்ட் உங்களை பற்றி சொன்ன உடனே உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தாரு. வர முடியாததுக்கு வருத்தம் சொல்ல சொன்னாரு. அடுத்த வாட்டி வந்து கண்டிப்பாக உங்களை பார்க்கறதா சொல்லியிருக்காரு. போங்கம்மா, நாங்க எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமா? எங்களை நீங்க ஏமாத்திட்டீங்க. ஆமாம்மா. முன்னெல்லாம் இந்த கடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவி. ஆனால் இந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறம் பிடிக்க மாட்டேங்குது. இவ்வளோ அழகா அமைதியா இருக்கிற இந்த கடலுக்குள்ள எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு பாத்தியா? தட்ஸ் வாட் நேச்சர் இஸ் கல்பனா. இயற்கை எல்லாமே அப்படிதான். நெருப்பு, அலை, காற்று எல்லாம் அளவா இருக்கும்போது தான் மனுஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட சீற்றம் அதிகமானா இழப்பு அதிகரிச்சிடும். அதுக்காக பயந்து லைஃப் லீட் பண்ணக்கூடாது. கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஜாலியா என்ஜாய் பண்ணும். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ரவி. பயந்துக்கிட்டே இருந்தா இருக்கிற நிமிஷம், நாள், வருஷம் எல்லாமே வேஸ்டா போயிடும். இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நீதான். உன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்ட்லயும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரவி. உன் பேச்சிலையும் நீ காட்டுற அக்கறையிலையும் நான் சுத்தமா ஃபாரினே மறந்துட்டேன். நிமிஷம் நான் செத்து போயிட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ரவி. நீ என்ன பேசுற கல்பனா? என்னது இது? நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடுமா என்ன? சந்தோஷமா இருக்கிறப்ப செத்து போயிடும் ரவி. அதை விட்டுட்டு நான் அப்பா அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், அது ஒரு அழகிய நிலாக்கல்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. ரவி, ஒரு மணல் வீடு கட்டலாமா? ஓ யா, வா. நீ அந்த பக்கம் வாசல் வை, நான் இந்த பக்கம் வைக்கிறேன். அது சரி. இந்த வாசல் வைக்கிற விளையாட்டெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது வேற குழந்தைங்க கூட விளையாடினேன். இப்போ இந்த குழந்தை கூட விளையாடுறேன். எப்படி? முதல்ல நான் தான் கையை என்ன பிடிச்சேன். பண்ற நீ? கையை விடு. ஏய் ரவி, கையை எடுத்துக்கோ. கையை விடு. ஏய் பாத்து பாத்து வீட உடைச்சிராத. எங்க எங்க ஏய் எப்படி ரவி. தப்பிக்க பாக்குறியா நீ?